ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் ஈசப்பெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகள் அனைத்தையும் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்துவிட வேண்டுமென்று வந்திருக்கும் உன் அப்பனை அலட்சியம் செய்து விடாதே என் தங்கமே. இதை முழுமையாக கேள் என் அன்பு குழந்தையே. என் அன்பார்ந்த பக்தர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, நீ உயிருக்கு உயிராய் நேசித்த நபர் உன்னிடம் இருந்து உனக்கு இப்பொழுது ஒரு மிகப்பெரிய துரோகத்தையும் உண்மையும் உன்னிடத்தில் மறைத்துவிட்டார் என் தங்கமே. நீ எப்பொழுது இந்த உறவை நேசித்து கொண்டுதான் இருக்கிறாய். இருந்தாலும் உன்னால் அந்த உறவின் மீது அதிக அன்பையும் அக்கறையும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அந்த உறவு உன்னிடம் ஒரு விஷயத்தை மறைத்து கொண்டே இருக்கிறது தங்கமே. உன் உண்மையை நீ இதுவரை அறியாமல் தான் இருக்கிறாய். வேறு எதுவும் இல்லை என் தங்கமே. உன்னிடம் எந்தவித தயக்கமின்றி அவரால் சொல்ல முடியவில்லை என்பதுதான் உன்னிடத்தில் சொல்ல வந்தேன் என் தங்கமே. எதுவும் சண்டை வந்துவிடுமோ என்ற பயம் அவருக்குள் அதிகமாக இருக்கிறது தங்கமே. அதை சொன்னால் நீ பெரிதாக கவலைப்படுவாயோ, மன உளைச்சலாகி விடுவாயோ என்ற கவலைதான் அவர் மனதில் இருக்கின்றது தங்கமே. அதன்படி அப்படியே சொல்லாமலேயே நிறைய விஷயங்களை உன்னிடம் மறைத்து வைத்திருக்கிறார் என் தங்கமே. ஆனால் அதையெல்லாம் போட்டுக்கொண்டு உன் மனதிற்குள் குழப்பிக் கொள்ளாதே என் தங்கமே. உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழி பழகிக்கொள் என் தங்கமே. சகலமும் உன்னிடம் வந்து சேரும். சந்தோஷம் என் அனைத்தையும் கொடுக்கும். கவலைப்பட்டாயானால் உன் உடல் முதலில் போய்விடும், உன் மனம் போய்விடும், பிறகு உன் உயிர் போய்விடும் என்பதை புரிந்து கொண்டு உன்னை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொண்ட பின் நீ சந்தோஷமாக இருக்க பழகு. மனதை அங்கும் இங்கும் அலையவிட்டு அதையும் இதையும் யோசித்து நீ கவலைப்படுவது நல்லதுக்கல்ல என் தங்கமே. எல்லாவற்றையும் காலம் பார்த்து கொள்ளும். காலம் போடும் கணக்கில்தான் நம் வாழ்க்கை நடக்கின்றது என்பதை புரிந்துகொள் என் தங்கமே. சந்தோஷமாக இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் உன் மனநிலை பொறுத்ததுதான். ஆகவே நீ உன்னுடைய மனநிலை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் என்னால் கூற முடியும் என் தங்கமே. உனக்கு சந்தோஷத்தையே கொடுக்க வேண்டும் என்று மட்டும்தான் இந்த அப்பன் ஆசைப்படுகின்றேன். ஆனால் உன் வாழ்க்கையில் இருக்கும் உன்னுடைய துணை அவ்வாறு என்னை செய்ய விடவே போவதில்லை போல என் தங்கமே. அவர் உன்னிடம் சொல்லாமல் இருப்பதை என்னை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதையே உன்னிடம் சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே. காலங்கள் ஏற்பட்ட காயங்களுக்கும் குழப்பத்திற்கும் காலம் மட்டுமே தீர்வு கொடுக்கும் என் தங்கமே. நீ அதுவரை கலங்கி நிற்காதே. எல்லாம் ஒரு நாள் மாறும் என்ற நம்பிக்கையோடு நீ இரு தங்கமே. உன் வாழ்க்கை அனைத்தும் மாறி நல்லபடியான மாற்றத்தை நீ உணர்வாய் என் தங்கமே. உன் மனதிற்குள் எது சரி என்று படுகிறதோ அதை தயங்காமல் செய் என் தங்கமே. எதையோ யோசித்து எதையோ சிந்தித்து கொண்டிருக்காமல் அதை கடந்து போக கற்றுக்கொள் என் தங்கமே. மாயமான இவ்வுலகில் எல்லா காயங்களும் நியாயங்கள் தேடிக்கொண்டிருந்தால் நிம்மதி உனக்கு இருக்காது என்பதை புரிந்து கொள் தங்கமே. காயமோ தப்போ, அது சரியோ தவறோ, அது அதோடு போகட்டும். நாம் நம் நிம்மதியை தேடி செல்லலாம் என்று உன் நிம்மதியை மட்டும் உன் மனதில் வைத்துக்கொள் என் தங்கமே. நடந்ததை எண்ணி கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. இனி நடக்கப் போவதை எண்ணி யோசித்து பார் என் தங்கமே. எது உன் வாழ்க்கையில் இனி உனக்கு கிடைக்குமோ அதை பற்றி யோசி என் தங்கமே. நடந்து முடிந்ததை ஒன்றும் மாற்றி எழுதவோ முடியாது. அது முடிந்து போன விஷயமாகவே போகட்டும். இனி அதை எப்படி சரி செய்வது என்பதை மட்டும் மனதில் கொண்டு அதை எப்படி நடத்தலாம் என்பதை யோசித்து பார்த்து அதன்படி வாழ்க்கையை நடத்து என் தங்கமே. ஆகவே உன்னுடைய மாற்றம்
வாழ்க்கையை மாற்றம் உனக்கு ஏற்படும் துன்பங்களுக்கும் நீ மட்டும்தான் பொறுப்பாக முடியும் என் தங்கமே. நீ உன்னுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பாகி விடுவாய். ஆனால் உன் துணையுடன் வாழும் வாழ்க்கைக்கு நீ பொறுப்பாக முடியாது என்பதை புரிந்துகொள் என் தங்கமே. அனைத்திற்கும் காரணம் ஒன்று உள்ளது. அதை காலம் உனக்கு சரியான நேரத்தில் வெளிப்படுத்தும் என் தங்கமே. எதையும் நீ மறைமுகமாக சொல்லத்தான் முடிகின்றது. அப்படியே போட்டுடைத்தால் என் குழந்தையின் மனம் கலங்கி போய்விடும் என்ற காரணத்தினால் உன் அப்பன் வாய் வரமாட்டேன்து என் தங்கமே. உனக்கு அப்படியே கூற வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் உன் நிலை பிறகு என்ன ஆகுமோ என்று நினைத்தால் அனைத்தும் வாய்மூடி கொள்கின்றது என் தங்கமே. எதையும் பெரிதாக சிந்தித்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. அனைத்திற்கும் தீர்வு காலம் கொடுக்கும் என்று மனதில் வைத்துக்கொண்டு எந்த கவலையும் இன்றி சந்தோஷமாக உலகத்தை வலம் வா என் தங்கமே. உன்னை எதிர்பார்க்கின்றேன் உன் அப்பன். உன் வாழ்க்கையை மேம்படுத்து. உன் உழைப்பில் நீ கவனத்தை செலுத்து. உன் துணையிடம் இருந்து கவனத்தை எடுத்து உன் உழைப்பில் செலுத்தி உன்னை நீ மேம்படுத்த பழகு என் குழந்தையே. அவரிடம் நீ எதிர்பார்த்து கொண்டிருப்பது எதுவும் அவ்வளவு எளிதில் கிடைக்கப் போவதில்லை என் தங்கமே. எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள். உன் வாழ்க்கை பயணத்தை நீ எப்படி செலவழிக்கப் போகிறாய்? உன் கௌரவத்தை நீ எப்படி மேம்படுத்தப் போகிறாய்? உன் காதல் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உன் வாழ்க்கைக்கான உழைப்பிற்கான வேலைக்கான வழிகளை மட்டும் முதலில் செய் என் தங்கமே. பின்பு அனைத்திற்கான விடையை காலம் கொடுக்கும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு அதையே யோசித்து அமராதே என் தங்கமே. நீ ஓடத்தான் உன் பின் அவர் வருவார் என்பதை புரிந்து கொண்டு உன் உழைப்பை நீ கவனம் செலுத்தி செய் என் தங்கமே. எதுவும் இதே நிமிடத்தில் போக விடாது என் தங்கமே. அதையும் மறக்கும், அதையும் காயங்கள் ஆற காலங்கள் ஆகும் என் குழந்தையே. வெளிப்படுத்தும் தங்கமே. காலம் நிச்சயமாக அனைத்தையும் வெளிப்படுத்தும். உனக்கு நான் இருக்கின்றேன். எனது நாமத்தை கூறி நீ நிம்மதியாக இரு. உன் வாழ்க்கை பயணத்தை மேம்படுத்த காலையில் எழுந்தவுடன் தியானங்களையும் உடற்பயிற்சிகளையும் மேற்கொள்ளும். நீ சுறுசுறுப்பாக நீ இருக்க வேண்டும் என்பதற்காக கூறுகின்றேன். உன்னுடைய உடல் நலத்திற்காக கூறுகின்றேன். நீ எதையோ நினைத்து எதையோ சிந்தித்து கொண்டிருக்கின்றாய். தியானம் பண்ணு. உன் மனம் அமைதியடையும். உடற்பயிற்சி செய். உன் உடல் ஆரோக்கியம் பெறும் என் தங்கமே. நீ வாழ்க்கையில் உடல் நலத்தோடும் மன அமைதியோடும் இருப்பதே இந்த அப்பனுக்கு நிம்மதியாக இருக்கிறது என் தங்கமே. சந்தோஷமாக இரு. வாழ்க்கை அழகாக மாறும். நான் இருக்கின்றேன் என் தங்கமே. எதை நினைத்தும் எதையோ யோசித்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. அனைத்தையும் பார்த்து கொள்வோம் என்று ஒரு வார்த்தையில் உன் பயணத்தை ஆரம்பி என் தங்கமே. நான் உனக்கு துணையாக இறுதி வரை வருவது உண்மை என் தங்கமே. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.